சாதாரணமாக வெளிநாடுகளிலிருந்து அரசியல் தலைவர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பேசுவாங்க, அவங்களுக்கு செய்து கொடுப்பாங்க. ஆனால் இப்போ அப்படியே தலைகீழாக நடந்துகிட்டு இருக்கு. வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய அரசியல் தலைவர்கள் இதை சொன்னால் இந்தியர்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது மாதிரி மாறாங்க. அதனால தான் கனடாவுடைய பிரதமர் மார்க் கார்னி வந்துட்டு விவேகானந்தருடைய கோட்டெல்லாம் அவர் சொல்கிறார். அரைஸ் அவேக், ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச். அந்த கோல்ங்கிறது என்னன்னா இந்தியாவுக்கும் கனடாவுக்குமான ஒப்பந்தம், மிக முக்கியமான ஒப்பந்தம் வந்து அணு ஆயுதம். அந்த இதில் வந்து யுரேனியத்தை நாங்கள் சப்ளை பண்ணுறதுக்கு இருக்கிறோம், அணுசக்தி பயன்பாட்டிற்காக இந்தியா இருக்குது அப்படின்னு. காங்கிரஸ் என்ன சொல்லுது? ஜெயராம் ரமேஷ் உடனே ட்வீட் பண்ணுறாரு, இதற்கு அச்சாரமிட்டதே அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட மன்மோகன் சிங் தான், அமெரிக்காவோடு போட்ட இதுதான். அது விரிவடைந்து இப்பொழுது அதனுடைய பலனை வேணால் இதை மோடி சுவைக்கிறார் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் எக்ஸ் தளத்தில் பல விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம போக்ரான் அணுவெடிப்பு நடந்த பொழுது பவர் காட்டுவதனால வந்து நாம் வந்து பெரிய வளர்ந்த நாடாக காட்டிவிட முடியாதுன்னு சோனியா காந்தி சிதம்பரம் பாராளுமன்றத்தில் பேசிய விஷயங்களையும் பகிர்ந்து காங்கிரஸுடைய இரட்டை நிலைப்பாட்டையும் தோலுரிச்சிருக்கிறாங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் போக்ரான் சொன்னோடனே ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அந்த பொக்ரான் அணுகுண்டு வெடித்ததே வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. அமெரிக்காவுடைய ஒரு வேவு செயற்கைக்கோள் வந்து நாடு முழுக்க அப்படி போயிட்டே இருக்கு. 1 ஹவருக்கு 5 மினிட்ஸ் வந்து அதனுடைய குருட்டு பார்வை சொல்லுவாங்க. அதாவது அதனுடைய பார்வையில் பிளாக் ஸ்பாட் 5 நிமிஷம் தான். ஒரு 1 ஹவருக்கு 5 நிமிஷம் மட்டும்தான். மிச்சம் 55 நிமிஷம் திருப்பி அதை கண்காணிக்கும். அப்ப எவ்ரி 1 ஹவருக்கு ஒரு தடவை 5 நிமிஷம் மட்டுமே வேலை செஞ்சு அந்த அது தெரியவே தெரியாது. கொஞ்சம் கூட 4 நிமிஷத்தை முடிச்சிருவாங்க அந்த வேலையை. 5-6 நிமிஷம் ஒண்ணுமே இருக்காது. அந்த செயற்கைக்குள் வரும்போது ஒண்ணுமே இருக்காது. திருப்பி 55 நிமிஷம் காத்திருக்கணும், அந்த டைம் பார்க்கணும். இப்படியே வேலை செய்து அத்தனை சத்தம் போடாம செஞ்சு பெரிய அதிர்ச்சி அமெரிக்காவுக்கு. இன்னும் நம்ம செயற்கைக்கோள் பார்த்துட்டு இருக்கு, நம்ம கண்ணில் என்ன மிளகை தூவி சொல்லுவாங்களா அந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, அதிர்ந்து போனாங்க. ஆகவே அப்படி உலகத்துக்கு வல்லமையை காட்டியதுனால்தான் இன்றைக்கு வந்து கனடா இறங்கி வந்திருக்கு. அன்றைக்கு காட்டிய வல்லமை. இதில் நீங்க பாருங்க, இன்னொரு விஷயம் சொல்லணும். நம்முடைய அரசாங்கம் வந்து ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க. நம்முடைய பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் என்னன்னா, இந்த அணு உலைகள்லாம் பார்த்தீங்கன்னா கல்பாக்கத்தில் அணு உலை இருக்கு. கன்வென்ஷனல் நியூக்ளியர் ரியாக்டர்னு சொல்றாங்க. காலங்காலமாக இருந்து வரக்கூடிய அணு உலைகள். அது என்னன்னா, அது காஸ்ட் ரொம்ப அதிகம். கூலிங் டவர் பெருசா வைக்கணும். அந்த கூலிங் டவருடைய காஸ்டே எக்கச்சக்கம் ஆகும். அதன் பிறகு அதனுடைய செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டலேஷனே பல 1000 கோடி செலவாகும். பெரிய ஒரு இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 200 மெகாவாட் மாடுலர் நியூக்ளியர் ரியாக்டர் நம்ம பிஆர்சி கண்டுபிடிச்சிருக்காங்க. வேர்ல்டில் பெரிய அளவில் ஒரு பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. சின்ன நியூக்ளியர் ரியாக்டர் பண்ண முடியும். அப்போ நாடு முழுக்க அங்கங்கே பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஊரில் போய் ஒரு கடற்கரையோரமாக ஒரு மாடுலர் ரியாக்டர் வச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், கெப்பாசிட்டி பண்ண இன்னொரு மாடுலர் வச்சா போதும், 2 கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிடலாம். இப்படிப்பட்ட ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. அதனால இப்போ யுரேனியம் இல்லாமல் நீங்கள் நியூக்ளியர் ரியாக்டர் பண்ண முடியாது. என்ரிச்டு யுரேனியம் வேணும். அதை தரக்கூடிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திருக்கிற காரணத்தினால வருங்காலத்தில் மிக மிக அதிகமான அளவில் யுரேனியம் நமக்கு கிடைக்கும். அதிகமான அணுசக்தி துறையில் நம்ம வந்து பவரில் நம்ம கார்பன் டிபெண்டன்ட் சொல்கிறார்கள். அதாவது பெட்ரோலியோ அல்லது நிலக்கரியோ சார்ந்து இல்லாமல் அணுசக்தி மூலம் தயாரிக்கக்கூடிய மின்சாரம் வந்து சுற்றுப்புற சூழ்நிலைக்கு பாதிப்பு வராது. நமக்கு வந்து ஒரு முறை பண்ணியாச்சுன்னா போதும், 20 வருஷம் 30 வருஷத்துக்கு நம்ம வந்துட்டே இருக்கும். அதே போல் இங்கேயும் இந்த சுற்றுச்சூழலை காரணம் காட்டி பல இடங்களில் யுரேனியம் எடுக்க விடாமல் நார்த் ஈஸ்ட்ல பல கிறிஸ்துவ மிஷினரி அமைப்புகள் தூண்டி விட்டு போராட்டத்தை நடத்துறதையும் பார்க்கலாம். வேற வழி இல்லாம நம்ம இறக்குமதி செய்ய வேண்டிய சூழலில் இருக்கிறது. அதனால ஒரு பெரிய நல்ல ஒரு விஷயம் இது. நமக்கு வந்து அணுசக்தி துறையில ஒரு பெரிய மைல் ஸ்டோன், ஒரு பெரிய கிரேட் லீப்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய பாய்ச்சல் பார்க்கக்கூடிய அளவுக்கு இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு இதனுடைய ரியாக்ஷன் தெரியும். இப்ப காங்கிரஸ்காரன் கேட்கறான், அங்க மன்மோகன் சிங் போட்டதுதான் இப்ப சொன்னாங்கன்னா, அப்ப ஏன் அவங்க பண்ணல? இதனால என்ன பண்ண? அவங்க 11 வருஷம் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க இல்லையா, ஏன் பண்ணல? அதனால அதற்கான உகந்த சூழ்நிலை இப்போ வந்திருக்கு.
இதே கனடா அரசாங்கம் வந்து டூடோ இருந்த போது மாதிரி பண்ணிருக்குமா? இப்போ வந்து சூழ்நிலை மாறி இருக்கிறது. அதே சமயத்துல ஆட்சி மாற்றம் மட்டும் அல்ல, வலிமையான ஒரு தலைவர் இங்க இருக்கிறார் என்கின்ற காரணமும் வந்து ஒரு முக்கியமான காரணம். அதில் இன்னொன்று, அந்த கார்னி சொன்னதை இந்திய மீடியாக்கள் வந்து பெரிய அளவில் ஃபோக்கஸ் பண்ணலைங்கிறது ஒன்று தெரியுது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி உலகம் முழுவதும் ஒரு மாதிரி தேக்க நிலையில் இருக்கும் பொழுது, இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் தனிநபருடைய வருமானத்தை பார்க்கும் பொழுது மனித குலமே, அவர் திரும்ப அண்டர்லைன் சொல்கிறாரு, மனித குல வரலாற்றிலேயே இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கண்டதில்லை அப்படிங்கிறத கனடாவுடைய பிரதமர் சொல்லுவதை எப்படி பார்க்கறது? அது உண்மைதான். இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து பெரிய அளவுல வறுமை கோட்டின் கீழ் வந்து பெரிய அளவு மக்கள் வந்து இந்த 11 ஆண்டுகள்ல மேல வந்திருக்காங்க என்பது உலக பொருளாதார அமைப்புகள் புள்ளி வர சொல்லிட்டு இருக்கு. 26 கோடி பேர் மேல வந்திருக்காங்க. சாதாரணமான விஷயம் இல்லை. 26 கோடி பேர் வந்து வறுமை கோட்டில் மேல கொண்டு வந்து இவ்வளவு பெரிய ஒரு எஃபோர்ட், இவ்வளவு ஒரு டீகேட் 10 ஆண்டுகள் நடந்திருக்கு. பெரிய சாதனை. ஆகவே இன்னொரு அடுத்த 10 ஆண்டுகள்ல ஒரு பெரிய ஒரு மாற்றமே நமக்கு கண்முன்னால வரும். இது ஒண்ணு. இன்னொன்னு பாருங்க, நீங்க இன்னொரு விஷயம் பார்க்கணும். கனடா இஸ் த 3rd largest ஆயில் ரிசர்வ். ஃபர்ஸ்ட் வந்து வெனிசுலா, 3rd கனடா. இப்ப கனடாவோட அடுத்து இது கூட ஒரு ஒப்பந்தம் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். ஏன்னா ஒரு ஒப்பந்தம் வந்த பிறகு அடுத்து வரும். இப்ப பாருங்க, ஈரான் போர்னால நமக்கு அங்கிருந்து வரக்கூடிய எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டால் கூட ரஷ்யாவிலிருந்து வரும், மற்ற ஊர்களிலிருந்து வரும். அப்ப டைவர்சிஃபைங் எ ட்ரேட் வில் ஹெல்ப் த நேஷன். இங்க இந்திய மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப பல பெட்ரோல் பங்குகள் இலங்கையில மூடிட்டாங்க. ஏன்னா பெட்ரோல் முழுவதும் வெளிநாட்டிலேருந்து தான் இறக்குமதி பண்றாங்க. சவுதி துபாயிலேருந்துலாம் வரணும் முடியல. ஆனால் நம்ம ஏற்கனவே இப்போ ஜனவரி மாதமே பாராளுமன்றத்தில் ஹர்தீப் சிங் பூரி சொல்லியிருக்காரு, ஏதாவது ஒரு அசாதாரண சூழ்நிலை வந்தால் 74 நாட்களுக்கு நம்மள்கிட்ட ரிசர்வ் இருக்குது. இல்ல, மோடி அரசாங்கம் வந்த பிறகு இன்னொரு விஷயம் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி குரூட் ஆயிலை சேமித்து வைக்கக்கூடிய பெரிய பெரிய கிடங்குகள் கட்டியிருக்காங்க கடற்கரை ஓரமா. அது வந்து நீங்க சொல்றது அதுதான். அதனால ஒரு 3.5 மாசம் 2.5 மாசம் 3 மாசத்துக்கு வந்து தேவையான அளவுக்கு ரிசர்வ் எப்பயுமே சர்ப்ளஸா இருக்கும். இந்த மாதிரி போர் இருந்தா கூட அதுல நம்ம எடுத்து யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் முன்னேற்பாடாக திட்டமிட்ட ஒரு செயல்முறை, அதை நம்ம பாராட்டணும். இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொன்னு பாருங்க, இப்போ வந்து அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் பெரிய லடாய். ஏன்னா ட்ரம்ப் வந்து கனடா எங்க பகுதி, அந்த கிரீன்லாந்து எங்க பகுதி, உலகமே எங்க பகுதின்றவங்க போட்டு கொஞ்ச நாளா. அப்போ ஒரு பெரிய ஒரு ஒரு இது வந்திருக்கு, ஒரு உரசல் வந்திருக்கிறது. அமெரிக்காவோட யாராருக்கு வாய்க்கா வரப்பு தகராறு வருதோ எல்லாம் இந்தியாவோட அழகா பிளான் பண்ணிருக்காங்க. பிரேசிலும் கூட இப்பதான் வந்துட்டு போனாரு. யார் யாருக்கு வந்து அங்க முட்டுதோ இங்க வாங்கப்பா, அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி காய் நகர்த்தி இருக்கிறது நம்முடைய பாரத அரசாங்கம். அதை நம்ம பாராட்டணும். இது வந்து இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய உலக அரங்கில் ஒரு வலிமையான இடத்தை நோக்கி பாரதம் போய்கொண்டிருக்கிறது. அதனாலதான் எல்லாம் பல்ட்டி அடிக்கிறான். ஏன்னா இதுக்கு பாருங்க, அந்த இதுவரைக்கும் வந்து யூரோப்பியன் கவுன்சில் பல ஆண்டுகள் வந்து முட்டுக்கட்ட நடக்கவே இல்லை. இப்போ வந்து அவனா வந்து ஒப்பந்தம் போட்டு போயிருக்கான். முடிச்சோடனே அடுத்து ட்ரம்ப் பல்ட்டி, அந்தர் பல்ட்டி ஒரே அடி அடிச்சார். அதன் பிறகு இப்ப பாத்தீங்கன்னா கனடா. ஆகவே ஒரு வலிமையான இடத்தை நோக்கி நம்முடைய நாடு போய்கொண்டிருக்கின்றது என்பது ஒரு பக்கம். வலிமையான தலைவர் ஆண்டு கொண்டிருக்கிறார், உறுதிமிக்க தலைவர். ஏன்னா இதே நாட்டில் தான் இதுக்கு முன்னாடி அதே ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான், அதே ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான், ஐஎஃப்எஸ் தான் இருந்தாங்க. இன்றைக்கு அவங்க வந்து அவங்களுடைய டோன் மாறி இருக்குன்னு எப்படி? இந்த தலைவர் வந்து அரசனை மொழி, அதே போல மற்றவங்களும் இருப்பாங்க. உறுதியான கொள்கையோடு தேசபக்தியோடு இருக்கின்ற காரணத்தினால் அவங்களும் அதே போல செயல்படுகிறார்கள். உண்மையான ஜனநாயகத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இந்தியா இருக்கிறது. ஆமா. ஆகவே வருங்காலம் நமக்கு நல்லதாகவே இருக்கும் என்று நாம் நம்பலாம். இந்த செய்தியுடைய இறுதியில் இதையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த நீங்கள் திரும்ப திரும்ப சரியான நபர் பிரதமராக இருக்கிறார் அப்படிங்கிறத சொன்னீங்க. இந்த எக்ஸ் தளத்தில் வந்த ஒரு பதிவு நேற்று வந்து உலகம் முழுக்க பெரிய அளவு வைரலானது. என்னென்னா, அவங்க வந்து ஒரு மீடியாவில் இருக்கிறாங்க, ருபேக்கா லியாக்கத் அப்படிங்கிறவங்க. அவங்க ஒரு பதிவு போடுறாங்க. என்னென்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாம் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணும்னா, அந்த ரக்கா அப்படின்னு அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க, 2 வேளை சிறப்பு தொழுகை பண்ணி நம்ம இந்தியாவில் பிறந்திருக்கோம், பாதுகாப்பாக இருக்கிறோம், அதற்கு கடவுளுக்கு நன்றின்னு நம்ம தொழுகை பண்ணணும். காரணம் என்னன்னா, இது முக்கியமான காலகட்டம், உங்களுக்கு ரம்ஜான் மாதம், உங்களுடைய மசூதிகள் திறந்திருக்கிறது,
இந்த ரோசா நீங்க பண்ணக்கூடிய தொழுகைகள் பிரச்சனை இல்லாம இருக்குது, நீங்க பண்ணக்கூடிய ஒரு நோன்பு அந்த வழிபாட்டுல எந்த ஒரு சிக்கலுமாக இல்லாமல் இருக்கிறது. ஆனா சுத்தி இருக்கக்கூடிய உலகம், நீங்க சொல்லக்கூடிய முஸ்லீம் கண்ட்ரீஸ்ல நிம்மதியா அவனால மசூதிக்கு போக முடியல, அவனால தொழுகை பண்ண போனா தொழுகை முடிச்சுட்டு உயிரோடு திரும்பி வர முடியுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது, மிகவும் பாதுகாப்பான ஒரு நாட்டில் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்க இந்த தேசத்திற்கு நன்றி கடன் செலுத்தணும், அதற்காக அந்த தொழுகையை செய்யுங்க. அவர் போட்ட பதிவு உங்க பெரிய அளவு வைரலாக இயங்கி இருக்கிறது. அந்த ஒரு நல்ல செய்தியோடு இன்றைய செய்திகள் சிந்தனையில் நிறைய செய்வோம்.